இன்றைக்கி வந்து கருப்புளுத்து பருப்பு சுண்டல் இன்றைக்கி சனிக்கிழமை வேறு ப்ளஸ் இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரம் வேறு இருக்குது பெருமாளுக்கு. சூப்பர். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கருப்புளுத்து பருப்பு சுண்டல், ஜீரா ரைஸ், முந்திரி பருப்பு போட்டது, ஆமாம், பாசி பருப்பு திருக்கணும், உருளைக்கிழங்கு கூட்டு. ஆமாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் பண்ணலான்னு இருக்கேன். சக்கரவள்ளி இருக்காங்களா வறுவலா? ஆமாம். அமர்கலம். இன்றைக்கி குமாரி பேர் வந்து துர்கை இல்லையா? துர்கை. இது ராகம் வந்து புன்னாக வராளி. அதில் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் வேறு. திருவோண நட்சத்திரம். சில பேர் நவமி இன்றைக்கி வருதுனால கூட சில பேர் அந்த பூஜைலாம் கூட இன்றைக்கி நவமி வருது சரஸ்வதி பூஜைன்னு பண்ணுவேன். நவமிக்காக இல்லை, நவமிக்காக. அதுமாதிரி இன்றைக்கி வந்து இந்த இது மாவளுக்கு போன வாட்டி விட்டு போனவா கூட இந்த ஐப்பசி திருவோணத்தில் கூட ஏற்றலாம். மாவளுக்கு ஏற்றலாம். சில பேர் ஏற்றுவோம் அப்படியே. இங்கே வந்து இந்த இதுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு கருப்பு பருப்பை வேகட்ட ரெண்டும். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த கோவில்லாம் பார்த்தோம், கோவில். அந்த சந்தன சரஸ்வதி தான் பார்க்கணும் ஆசையாக, போயிட்டு வரணும் ஒரு வாட்டி. போகலாம் ஒரு தடவை. சக்தி பீடத்தில் ஒன்று, 18 சக்தி பீடத்தில் அது ஒன்று. ஜம்மு காஷ்மீர் தான். இன்றைக்கி என்ன இது பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வந்து சரஸ்வதி கதை ஒன்று பார்க்கலாம். சரஸ்வதி கதை பார்க்குறதுக்கு முன்னால் சரஸ்வதிங்கிறதுக்கு மீனிங்லாம் என்னென்னு பார்த்தலாம். நேற்று சொன்னீங்கல்ல, நேற்று வந்து அந்த சரஸ்வதியோட ஐக்கனோகிராஃபி பார்த்தோம். அதாவது அந்த எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரஸ்வதிங்கிற பேர் என்னன்னு பார்ப்போம். சரஸ் அப்படிங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து சரஸ் சம்ஸ்கிருதத்தில் வந்து பேச்சுன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வந்து பொய்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ வதி அப்படின்னா தெரியும் நமக்கு வந்து வசிக்கிறவள், கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி வந்து கம்பரை வந்து எப்படி காப்பாற்றினா அப்படின்னு ஒரு கதை இருக்குது. கம்பர் தெரியுங்களா, ராமாயணம் எழுதினவர். இந்த கம்பருக்கு வந்து ஒரு மகன் இருக்கான், அம்பிகாபதி அப்படின்னு ஒரு கம்பனோட மகன். அவன் வந்து சோழ ராஜா ஒருத்தருடைய மகள் வந்து அமராவதியை லவ் பண்ணான். லைலா மஜ்னு மாதிரி அம்பிகாபதி அமராவதி அதுவும் வந்து தெரியும் உனக்கு, ரொம்ப பாப்புலரான லவ் கப்பல்ஸ். அந்த கம்பரோட மகன் வந்து சோழ ராஜாவை லவ் பண்ணியிருக்கான். இது கம்பருக்கு அரசல் புரசலாக தெரியும், அந்த சோழ மன்னனுக்கு தெரியாது. சோழ மன்னன் அரச வேறு ஒட்டக்கூத்தர் இருந்தார். இந்த ஒட்டக்கூத்தர் வந்து இதை வந்து சோழ மன்னனுக்கு தெரிய வைக்கணும், கம்பரை மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார்னா, ஒரு தடவை அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிட்றாரு. யார? கம்பனையும் கம்பன் மகனையும். எல்லோரும் வர விருந்துக்கு. கம்பனுடைய மகன் அம்பிகாபதி, அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க கவிஞர்கள் எல்லோரும் வராங்க. வந்துக்கு தடப்படலாம் வந்து விருந்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அமராவதி வந்து சோழ மன்னனோட பொண்ணு வந்து பரிமாறத்துக்கு வரா. எல்லாம் கையில் வெயிட்லாம் வச்சுட்டு சாப்பாடு போடுறதுக்கு பரிமாறத்துக்கு எல்லாருக்கும் பரிமாறுறான். அதை கம்பனோட மகன் பார்க்குறான். கம்பன் வந்து பெரிய கவிஞன் இல்லையா, கவிஞனோட மகன் அவனும் ஒரு பெரிய கவிஞனாக தானே இருப்பான். அதை பார்த்தோடனே அவனுக்கு வந்து இவ்வளோ கையில் இவ்வளோ வெயிட்டை தூக்கிண்டு வரும்போது மென்மையான பாதம் நோகாதோ அப்படின்னு ஒரு கவிதையை பாடுறான் உட்காந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னால். பிரச்சனை ஆகிடும். ஆமாம், நோகாதோ கால் நோகாதோ அப்படின்னு அழகாக ஒரு கவிதை பாடுறான். அதை வந்து ஒட்டக்கூத்தர் வந்து சோழ மன்னனை பார்க்குறாரு. சோழ மன்னன் பார்த்தோன்னே ஒட்டக்கூத்தர்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு சோழ மன்னனுக்கு கோவம் வந்துடும். இப்படி எல்லாருக்கும் முன்னால் அப்படி தன் பொண்ணை பற்றி சொல்ல கவிதை பாடுறானே அப்படின்னு டக்குன்னு ஒரு உக்கிரமான கோபத்தோடு பார்க்கும்போது கம்பன் வந்து இப்படி கிழங்கோன்னு கூவுறாளே அப்படின்னு அந்த கவிதையை வச்சு அப்படியே கண்டினியூவேஷன் வச்சு ஒரு பாட்டு பாடிடுவார். சரஸ்வதியை நினச்சி அப்படியே ஒரு நிமிஷம் சரஸ்வதியை நினச்சி மனசில் நினச்சி உடனே அடுத்த வரி கம்பனுக்கு வந்தது வந்து கிழங்கு அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு வரி வரும். அவருக்கு புரியாது, அவன் சொன்னது வேற, நீ வந்து கிழங்குன்னு சொல்கிறியே அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பார் அந்த பெரிய சபையில். அப்போ வந்து அரண்மனைக்கு வாசலில் ரோட்டில் வந்து ஒரு கிழங்கு வந்து தலையில் கிழங்கு வச்சுட்டு விற்றுருக்கா.
இந்த வயசான காலத்தில் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு நடக்கும்போது அந்த வயதான ஒரு மென்மையான அந்த பாதம் வந்து நோகாதோ அப்படின்னு என் பிள்ளை பாடுறான் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே மாற்றிட்டு வர வெளியே போய் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு கிழவி உண்மையிலே கிழங்கு தூக்கின்னு போயின்னு இருப்பான். அப்போ கம்பன் நினச்சிப்பார், சரஸ்வதியே நீ தான் அப்படின்னு அந்த கிழவியை நினச்சி வேண்டிப்பார். அது வந்து அந்த சமயத்தில் வந்து அவருக்கு ஒரு அவப்பெயரோ இல்லை அந்த பையனுக்கு ஒரு அவப்பெயரோ வராமல் சரஸ்வதியை நினச்சி வேண்டின்னு சரஸ்வதி கிழவி ரூபத்தில் வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்லுவார் கம்பர். சரஸ்வதி அவ்வளோ இருக்கு. ஆமாம், சரஸ்வதி வந்து கம்பரோட நாக்கில் வந்து குடிகொண்டிருக்கா. அப்படின்னு. ஆமாம், இந்த நம்ம இட்லி காமிச்சோம்ல, நம்ம இட்லி செய்ய முறையில் இந்த கருப்புளுந்து வச்சு காமிச்சிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டேன்னா, அலம்புறீங்களே அதோட இது போயிடாதானே. இந்த எல்லாமே கருப்புளுத்தம் பருப்புன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்ம வந்து இந்த ஊற வைக்கலாம் போது நல்லா அலம்பிட்டு நல்ல ஜலத்தில் ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அரைக்கலாம். இது கூட நேற்று நைட்டு நல்லா அலம்பிட்டு நல்லா 4-5 வாட்டி நல்லா அலம்பிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஜலம் விட்டு ஊற வச்சுருந்தேன். அப்படியே நான் வந்து இது வந்து அடுப்பில் வைக்கிறேன். ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸ் போகாது, தோல் ரொம்ப போகாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேலாடி வரும்போது கொஞ்சம் எடுத்தோன்னு வச்சுக்கலாம் போகும். ஆக்சுவலி கருப்பு உளுந்து வந்து முழுசு இருக்கணும், அது வந்து பண்ணால் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ ஆற்றுல இருக்கேன்னு இதே போட்டுட்டேன் நான் அது கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோவா கருப்பு உளுத்தம் பருப்போட சுண்டல் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் சாயந்தரமாக இந்த கார்ன் ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, ஸோ அது பண்ணலான் இருக்கேன். இது வந்து சும்மா நான் நைவேத்தியத்துக்கு மட்டும் கொஞ்சமாக பண்ணுறேன். ஓகே, ரொம்ப குழையாமல் இப்போ இது பார்க்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப குழையாது, அப்படி கொஞ்சம் முழிச்சுன்னு இருக்கும். போட்டு நான் இப்போ தான் வச்சேன். இப்போ சாயந்தரம் குழந்தைகள்லாம் வருவாள் வாழ்க்கை. அது எள்ளூர் ரெண்டு பண்ணேன். எள்ளூர் ரெண்டையும் ஸ்வீட் அந்த ஸ்வீட் கார்ன் சுண்டலும் சாப்பிட்டா, ஏன்னா அதுவும் எள்ளூர் ரெண்டு மட்டும் இந்த இதுவும் கொடுத்தா பிடிக்கும், எல்லாம் கருப்பாக இருக்கு இல்லையா. ஸ்வீட் கார்ன் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ஜென்ரலாக பிடிக்கும். ஸோ ஸ்வீட் கார்னில் சுண்டலும் எள்ளூர் ரெண்டையும் இந்த திருக்கணத்தோட சேர்த்து திருக்கணம் வந்து ஆற்றுல இப்போ எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா டம்ளரில் போட்டு குடிக்கும், அது இது கீழே கொட்டின்ட்டுலாம் இருக்கும். எள்ளூர் ரெண்டுன்னா அப்படியே வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். ஓகே, இது எள்ளூர் ரெண்டு எடுத்து போட்டிருக்கோம் நம்ம, அது வந்து லிங்க் கொடுங்க. வேணாம் எள்ளூர் ரெண்டு பண்ணியிருக்கோம்ல, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. விசேஷம் பண்ணுற நைவேத்தியம் பண்ணுறது சாயந்தரத்துக்கு. ஓகே, இது ரொம்ப நார்மல் திருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து என்ன, இப்போ பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கணும், அதோட கொஞ்சம் கூட வந்து வெல்லம் கரையை விட்டு வடிகட்டியிருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் அதனால நைஸாக அரைச்சிட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளத்தையும் போட்டு அதையும் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பால் விடணும். முக்கால்வாசி வெந்துடுத்து, கொஞ்சம் வேகணும், அதுக்குள்ளே அரைச்சிக்கிறேன். இதுவும் பாருங்கள், இது நல்லா இதாக இருக்குது, கொஞ்சம் வேகணும். இது வந்து இது வெந்துடுத்து, அப்படியே கொஞ்சம் இதுவும் அதாவது நல்லாயிருக்கும், ரொம்ப இதாகிடுது நல்லா இருக்காது. ஒரு 3/4 பாகம் வெந்துடுத்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சேன்னா கொஞ்சம் இதாகும் சூட்டுக்கு. அப்புறமா தாளிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சின்ட்டேன். இப்போ இதில் வந்து இது நல்ல இதாகிடுது, வெந்துடுத்து, நல்லா குழச்சல் ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து இந்த வெல்லம் போட்டுட்டு இந்த அரைச்ச விதையும் போட்டுரு, அப்படி சேர்த்துக்கலாமா? அதான் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்புல. ஆமாம், அப்புறமா கொஞ்சம் இந்த திராட்சை பழமும் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிடுறேன். கிஸ்மிஸ். ஆமாம், கிஸ்மிஸ் தாளிச்சு கொட்டி இறக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் இதாகிடும், சூடு இதானதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும், அப்புறம் பால் விட்டுக்கலாம் வேணா. இப்போ இந்த இது முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து பாதாமும் இந்த கிறிஸ்மஸ் பழமும் போட்டிருக்கேன். ரெண்டே கற்பூரமும் பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும். ஆமாம், அம்பாளுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த திருக்கணம் தான் பண்ணணும். சரி, இன்றைக்கி கடலப்பருப்பு இருக்குது, ஐகிரீவ் இருக்குது, பெருமாளுக்கும் பயத்த பருப்பு இருக்குது. கடலப்பருப்பு திருக்கலாம். ஆமாம், என்ன வெந்துடுத்துது, கொஞ்சம் ஜலம் வத்திடுச்சு. இதுக்கு வந்து நார்மலாக கடுகு தாளிச்சிட்டு பண்ணுறேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட்டுக்கு வறுத்து வச்சுருக்கேன். தனியா, கடலப்பருப்பு, ஜீரகம் வறுக்கலை, கடலப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு தனியா ரெண்டுமே 1.5 டீஸ்பூனு, காற்றுக்கு ஏற்ற மிளகா. இந்த பொடியை கொஞ்சம் அதுக்கு போடுவேன், இப்போ கூட்டுக்கும் போட்டுட்டு இதுக்கு போடுவேன். ஓகே, வைத்தம்பருப்பு வேக போட்டிருக்கேன் 1 கப்பு. அதில் வந்து இதோட இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணதும் தக்காளியும் போட்டுடுறேன். அதில்
வெறும் கடுகு மட்டும் போட்டுருக்கேன். இது உளுத்தம்பருப்பு வேண்டாம், ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு தானே இது. கடுகு போட்டுருக்கேன். வெடிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு பச்சை மிளகா அப்பயே போடணும், போடல. இப்போ பரவாயில்ல, இப்போ போடுறேன் நான் ஒன்று. அப்புறம் இந்த பொடி அரைச்சிருந்தேன் இல்லையா, கூட்டுக்கும் அதுக்கும் அரைச்சிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஆயத்து எடுத்துட்டேன். இப்போ நான் இது கொஞ்சம் கலர் தெரிய வேண்டாம் அப்படின்னா நல்லா பச்சையாக தேங்காய் திருவி போட்டோம்னா அந்த கொஞ்சம் கருப்பு கலர் தெரியாது. அப்படியா? வெந்துடுத்து நல்லா கதுவாக எடுத்தேன். ரொம்ப வந்து குழஞ்சிட்டுனா நல்லா அப்படி ஒட்டின்னு தான் இருக்கும். போகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, கடலைப்பருப்பு, தனியா, மிளகா, ஜீரகம் போட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்ட வேண்டியது. கரெக்டாக இருக்கும்ல. கலர் டார்க் ப்ரௌனாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வேணா இது சப்புன்னு இருக்கும் அந்த முந்திரி பருப்பும் ஜீரகம் போட்டது வந்து. ஸோ அதுக்காக கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். ஆமாம், ஏன்னா சாப்பிட முடியாது பசங்களுக்கு. சரி, இது வந்து பன்னீர் குருமா மாதிரி இது கட் பண்ணிருக்கல அந்த கிழங்க. ஆமாம், சும்மா ஒரே ஒரு மிளகா காரத்துக்கு. இந்த முந்திரி பருப்பு வறுத்து போட வேண்டியது. தாராளமாக நெய் விட்டுன்ட்டு ஒரே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று, அப்புறம் முந்திரி பருப்பு ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு உப்பு சாதம் போட்டு கலக்க வேண்டியதான். கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடணும். அது போட்டு சுடுவோட போட வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு போட. கலந்துட்டேன். தாராளமாக இதுக்கு போடலாம். இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா ஒன்று தானே போட்டிருக்கோம். போதும், அது கூட்டு கொஞ்சம் காரமாக இருக்கு இல்லையா, கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா? ஆமாம், எடுத்து வச்சேன். அப்படி கொஞ்சம் தோல் சீச்சிட்டு அலம்பிட்டு இப்படி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் அந்த பஜ்ஜிக்கெலாம் கட் பண்ணோம்ல அது மாதிரி. ஆமாம், பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த உப்பு, மஞ்சப்பொடி, இது வெறுமலை அப்படி கொஞ்சோண்டு பெருங்காயம் கலந்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் வந்து அப்படியே பொரிச்சிட்டு போடுற வேண்டியது. எண்ணெய் காஞ்சிட்டு அப்படியே போட வேண்டியது. சுட்டோட போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நான் சூடாக போடும்போது அப்படியே கலந்துடணும், அப்போ தான் ஒட்டிக்கும். அதனால் எடுத்து போட்டுட்டு கலந்து வச்சேன். அடுத்து இந்த சக்கரை கிழங்கு மட்டும் எண்ணெயே குடிக்காது. இப்போ இந்த வச்ச எண்ணெய்க்கு 1 கிலோ நல்லா வறுக்கலாம் தாராளமாக. நல்லாவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும். சத்தம் கேட்குறது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அடுத்து இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் வந்து பருப்பு பாயசம் திருக்கணம். இது அப்புறம் வந்து கருப்பு சுண்டல், முந்திரி பருப்பு ரைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கூட்டு வறுவல். சாயந்தரம் குழந்தைகளுக்கு வந்து எள்ளுருண்டை பண்ணணும். எள்ளுருண்டையும் அந்த ஸ்வீட் கார்ன் சுண்டல் பண்ணேன். அது போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர் வீடியோவில். அது லிங்க் கொடுத்துருங்க நீங்கள். ஓகே, எல்லாருக்கும் வித்யாலட்சுமியோட கரெக்ஷன் கிடைக்கணும். நான் வித்யாலட்சுமியாக சொல்வேன், நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, நம்மள நாணயத்தை கொடுத்து நம்மளுக்கு புத்தி நல்லா கொடுக்கறதுக்கு எல்லாம் நல்லா வேண்டிட்டு குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வந்து நம்மளுக்கு சொத்து வந்து படிப்பு தான். ஸோ நல்லா வரணும் குழந்தைகளுக்குன்னு வேண்டிட்டு எல்லோரும் பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ ஜெயஸ்ரீ. ஓகே.